ஹாய் காய்ஸ், நிறைய பேர் எங்க வீட்டுக்கு எங்க அம்மா கிட்ட போய் அவங்களை மென்டல் டார்ச்சர் பண்றீங்கன்னு எனக்கு நியூஸ் வந்திருக்கு. சோ நான் இதை பேசலாம் நினைச்சிட்டு இருந்தேன், பேச வைக்கிறீங்க. என்னாலதான் கடைநல்லூர் ஊரோட மானமே போகுதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. சோ உங்க மானம் என்னங்கிறத நான் சொல்லட்டுமா? நான் புர்கா ஹிஜாப்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறேன், ஓகேவா? மற்றபடி நான் வேற எதுவும் பண்ணல. பட் ஆனா ஊருக்குள்ள என்ன நடக்குதா, 12th படிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு 1 மாசத்துல வெட்டி அவ புருஷன் அவனை கொண்டுட்டான், அவன் ஜெயில இருக்கான். இதனால கடைநல்லூர் மானம் போகல. அப்புறம் கறி வாங்க போன குழந்தை, சின்ன குழந்தைய கறிக்கடையிலே வச்சு ரேப் பண்ணி கொண்டு துண்டு துண்டா வெட்டி போட்டு அந்த டைம்லயும் கூட கடைநல்லூரோட மானம் போகல, ஓகேவா? அப்புறம் அக்கம் பக்கம் வீடு அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஹஸ்பண்ட் ஃபாரினுக்கு அனுப்பிட்டு 4-5 பேரை வச்சுட்டு இருக்க அந்த மாதிரி டைம்ல கூட கடைநல்லூரோட மானம் போகல. ஸ்கூல் படிக்கிற பையனும் பொண்ணும் கசமசா பண்ணி அந்த பொண்ணு குழந்தை உண்டாயி அந்த மாதிரி டைம்ல கூட நம்மளோட கடைநல்லூர் மானம் போகல. அண்ட் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு கூல் விற்கும் போது கூட கடைநல்லூர் மானம் போகல. மதரசா பொண்ணு சின்ன குழந்தைய அப்பா வயசுல இருக்க ஒரு பரதேசி நாய் சைல்ட் அபியூஸ் பண்ணும்போது கடைநல்லூர் மானம் போகல. புருஷன் ஃபாரின்ல இருக்கும்போது வேற ஒருத்தனோட தொடர்பு வச்சு குழந்தை உண்டாயிட்டு அந்த குழந்தை பிறந்ததும் வெளியே தள்ளி அசிங்கமாயிடணும், பாத்ரூம் டப்புல அந்த குழந்தைய போட்டு கொள்ள ட்ரை பண்ணும்போது கடைநல்லூர் மானம் போகல. சின்ன பசங்க சரக்கு போட்டு சம போதையில ஒருத்தன் இன்னொருத்தனை குத்தி கொள்ளும் போது கடைநல்லூர் மானம் போகல. பொம்பளை பிள்ளை படிக்க வைக்காம மதரசா ஓட வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து படிக்க பிள்ளை பக்க வச்சுட்டு அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம அந்த பிள்ளை இறந்த போது அந்த டைம்ல அந்த புருஷன்காரன் அந்த பொம்பளை விட்டுட்டு இன்னொரு பொம்பளை தேடி போகும்போது கடைநல்லூர் மானம் போலையா? கடைநல்லூர் மானத்தினால நான் உத்தமர் பத்தி பேசுறேன். இந்த உத்தமர்கள்லாம் நான் தப்பு, என்னோட ரீல்ஸ் பாக்குறேன் பேசுறாங்களா அவங்களுக்கு தான். நீங்க இருக்கீங்க ரீல்ஸ் பாக்குறீங்க, நீங்க நல்லவங்க தானே, இஸ்லாமிக்கா தானே இருக்கீங்க, இபாதத்தா இருப்பீங்க, தொழுவீங்க, பயம் கேட்பீங்க. இன்ஸ்டாகிராமும் சரி டிக்டாக்கும் சரி எதுவா இருந்தாலும் அதோட அல்காரிதம் நீங்க எதை பாக்குறீங்களோ அதை ரிலேட்டடான வீடியோஸ் வரும். அப்பயே நாங்க பாக்குறது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆக்சுவலி என்ன வேணும்? நான் புர்காவை கலக்கிட்டு ஆடணும், நீ உன் பார்வையை தாழ்த்திட்டு போக மாட்டேன். நீ இன்னொரு பொண்ணை போய் பாக்குறது தப்புன்னு நீ ஒத்துக்க மாட்டேன். நீ பாப்ப, ஆனா நீ பாக்கும்போது அது புர்கால இருக்கக்கூடாது, அதையும் அவுத்துட்டு ஆடணும். நீ பாப்ப, கண்டினியூ பண்ண, உங்களுக்கு அதுதான் வேணும். ஒரு பொண்ணை வெளியே அவளுக்கு பிடிச்சதை பண்ணானா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ இருந்தானா, அவளை செருப்படுத்த அடிக்கணும், அவளை சாவடிக்கணும், விடக்கூடாது. அசிங்கமா பேசுற நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு உங்க உள் மனசு கேட்டு பாருங்க. ஏன்னா எத்தனை வருஷத்துல பொண்ணுங்களை அடிமைப்படுத்தி அவ படிச்சாலும் கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்று கொடுக்குற மிஷின் அந்த மாதிரி எவ்வளவு நாளைக்கு யூஸ் பண்ணுவீங்க? பேரண்ட்ஸ் அங்கேயும் சொத்து தர மாட்டாங்க, கல்யாணம் பண்றவங்க சொத்து தர மாட்டான். ஆனா வாழ்க்கை ஃபுல்லா அவங்களை வேலை வாங்கி அழிச்சு லவ் எல்லாம் கிடையாதுங்க, இதுக்கு பேரே வேற. நான் ஃபுல்லா ட்ரெஸ் கவர் பண்ணிட்டு நான் அல்லாஹ் பத்தி தப்பா பேசல, இஸ்லாம் பத்தி தப்பா பேசல, புரியுதா? நான் இப்படி இருக்கேன், எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை தான் நான் பண்றேன். ஆனா இதை நீங்க ரிலீஜியஸா மாத்தி அதுல ஒரு கலவரத்தை கொண்டு வந்து மத்தவங்க கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிற உங்க மைண்ட் செட்டை மாத்துங்க. முடிஞ்ச வரை 4 பேருக்கு நல்லது பண்ணு, எல்லாரையும் லவ் பண்ணு, நல்லவனா வாழ்ந்தீங்கன்னா செத்ததுக்கு அப்புறமும் இதுவா இருக்கும். உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். அல்லாஹ் பிளஸ் யூ. யார் யாரையோ தமிழின தலைவர், புரட்சி தலைவி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைய தேதிக்கு உண்மையான தமிழின தலைவி, புரட்சி தலைவி யாருன்னு கேட்டா இந்த கடையநல்லூர் பாயம்மாவை தான் சொல்லணும். இந்த பாயம்மா போடுற ஒவ்வொரு வீடியோவும் சமூகத்துல அனல் பறக்கிற விதமா இருக்கு. இந்த பாயம்மா போடுற பல ட்விட்டுகளும் அப்படித்தான் இருக்கு. இந்த பாயம்மாவுக்கு எதிர்ப்பு குரல் கிளம்பி கொண்டிருக்கும் அதே வேளையில் அவருக்கு ஏராளமான ஆதரவு குரல்களும் கிளம்பி கொண்டிருக்கிறது. அப்படி இந்த பாயம்மா, இந்த கடையநல்லூர் பாயம்மா போட்ட வீடியோ ஒன்றை பாருங்கள். ஹாய் காய்ஸ், மறுபடியும் இந்த இன்சிடென்ட் பற்றி பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு வரேன். ஆப்வியஸ்லி நான் பேசிதான் ஆகணும். ஏன்னா பிகாஸ் நான் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்ட்டு நான் உண்மையிலே மன்னிப்பு கேட்டேன்னு நினைச்சிட்டாங்க. எங்க அம்மாவை தூங்க வைக்கிறதுக்காக போட்ட அப்பாலஜிஸ் தான் அது. அதுவும் அவங்க கொடுத்து ப்ரெஷர் பண்ணதுல தான் அது நடந்துச்சு. ஸோ இப்போ ஆக்சுவலி நான் பேசினது கொலை பண்ண இன்சிடென்ட், இந்த மாதிரி தப்பா நடந்த இன்சிடென்ட்டை பத்தி பேசினேன். நான் நல்லவங்களை பத்தி பேசல, ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் நான் இஸ்லாமை டார்கெட் பண்ணவே இல்லை. ஏன்னா நானும் இப்பவும் ஸ்டில் அல்லாஹ் தான் ப்ரே பண்றேன், ஓகேவா? அண்ட் ஆல்சோ என்ன, நான் இங்க நியாயப்படுத்த விரும்பல. நான் பண்றது தப்புன்னு எனக்கு தெரியும், நான் ஒத்துக்கிறேன், ஓகேவா? நான் ஐ அக்ரி. ஒரு ஹிஜாப் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ரெஸ்பெக்டிவா வச்சிருக்காங்க, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால அவங்களுக்கு நான் ஆர்டர் போது தப்பு சொல்ல வருவாங்க, நான் தப்பு சொல்ல வர தப்புன்னு சொல்லவே இல்லை. ஆனா நீ இப்படி இருந்தன்னா உன்னை வெட்டுவேன், கொல்லுவேன், உன்னோட உயிரை எடுப்பேன் அப்படின்னு பேசுறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? இப்போ அவங்க எல்லாம் ரொம்ப இவாதத்தா 100% வாழ்றாங்கன்னா வாழட்டும். பட் தே கேனாட் ஏபிள் டு ஃபோர்ஸ் அதர் பர்சன்ல, இன்னொரு பர்சனை ஃபோர்ஸ் பண்ண முடியாது, நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. அவங்க சொல்ற அந்த ஹிஜாபை கலட்டுன்றாங்கல்ல, இது ஹிஜாப் தான். ஆனா நான் இதை எப்படி பாக்குறேன், என்னோட தலையை கவர் பண்ணுது, என் உடம்பு கவர் பண்ணுது, நான் அந்த மாதிரி தான் பண்றேன். சோ கவர் பண்ற ஒரு விஷயத்த கலெக்ட்னு எல்லாம் சொல்லியிருக்கானா, அது பொண்ணு யாரா வேணா இருக்கட்டும், என்ன வேணா பண்ணட்டும். ஆனா போய் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா போய் அவள் ட்ரெஸ்ஸை கழட்டவை, அவளோட ஹிஜாபை கழட்டவைன்னு ஏதாவது சொல்லியிருக்கானா? இந்த இடத்துல நான் இன்னொரு கொஸ்டின் ரைஸ் பண்றேன். சப்போஸ் நீ அந்த அளவுக்கு இபாதத்தா இருக்கா, நான் முதல்ல உங்ககிட்ட வரவே இல்லை. நீ ரொம்ப நல்லவனா இருந்தா நல்லவனா இரு, நல்லா அது போதும். ஆனா உங்ககிட்ட வரவே இல்லை, நீ யாரா என்கிட்ட வர?
நான் உங்ககிட்ட என்ன கேட்கறேன்னா, நீங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுட்டு நீங்க செட் ஆஃப் ஒரு இதுல ஒரு நீங்களே ஒரு சர்க்கிள் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா வாழுங்க. பட் யூ கான், நீங்க வந்து இன்னொரு பர்சன் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்படின்னா உனக்குன்னு ஒரு தனி நாடு இருந்துக்கணும். இது தனிப்பட்ட நாடு கிடையாது, புரியுதா? இந்தியால வந்து பல மதத்தவங்க இருப்பாங்க, பல விதமான மனுஷங்க இருப்பாங்க, எல்லாருமே ஒன்னாதான் வாழணும். நான் வச்சிருக்க ரூல்ஸ் படி தான் அவ வாழ்ந்தாகணும், இல்லன்னா அவளை கொல்லுவேன், இது பண்ணுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசியா முழுவதுமே முஸ்லிம் பெண்கள் தங்களுக்கான உரிமைகளுக்காக குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். பெரும் போராட்டங்களிலும் ஈடுபட ஆரம்பித்து இருக்கிறார்கள். உதாரணம் ஈரான். ஈரானில் முஸ்லிம் பெண்களின் போராட்டம் வலுவடைந்து கொண்டிருக்கிறது. தங்கள் சுதந்திரத்திற்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, இந்தியாவிலும் அது தங்கள் சுதந்திரத்தை ஏற்படுத்தி கொள்ள விழைகிறார்களோ என்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கிறது. ஹாய் கைஸ், நிறைய பேர் வந்து எங்க வீட்டுக்கு எங்க அம்மா கிட்ட போய் அவங்களை மென்டல் டார்ச்சர் பண்றீங்கன்னு எனக்கு நியூஸ் வந்திருக்கு. சோ நான் இதை பேச வேணாம் நினைச்சிட்டு இருந்தேன், இதை பேச வைக்கிறீங்க. என்னாலதான் வந்து கடைநல்லூர் ஊரோட மானமே போகுதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. சோ உங்க மானம் என்னங்கிறத நான் சொல்லட்டுமா? நான் வந்து புர்கா ஹிஜாப்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறேன், ஓகேவா? மற்றபடி நான் வேற எதுவும் பண்ணல. பட் ஆனா ஊருக்குள்ள என்ன நடக்குதா, 12th படிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு 1 மாசத்துல வெட்டி அவ புருஷன் அவங்க கொண்டுட்டான், அவன் ஜெயில இருக்கான். இதனால கடைநல்லூர் மானம் போகுது. அப்புறம் கறி வாங்க போன குழந்தை, சின்ன குழந்தைய வந்து கறிக்கடையிலே வச்சு ரேட் பண்ணி கொண்டு துண்டு துண்டா வெட்டி போட்டு அந்த டைம்லயும் கூட கடைநல்லோட மானம் போகல, ஓகேவா? அப்புறம் அக்கம் பக்கம் வீடு அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து ஹஸ்பண்ட் ஃபாரினுக்கு அனுப்பிட்டு 4-5 வீட்டை வச்சிட்டு இருக்க அந்த மாதிரி டைம்ல கூட கடைநல்லோட மானம் போகல. ஸ்கூல் படிக்கிற பையனும் பொண்ணும் கசமசா பண்ணி அந்த பொண்ணு குழந்தை உண்டாகி அந்த மாதிரி டைம்ல கூட நம்மளோட கடைநல்லூர் மானம் போகல. அண்ட் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு கூல் விற்கும் போது கூட கடைநல்லூர் மானம் போகல. மதரசா பொண்ணு சின்ன குழந்தைய அப்பா வயசுல இருக்க ஒரு பரதேசி நாயை சைல்ட் அபியூஸ் பண்ணும்போது கடைநல்லூர் மானம் போகல. புருஷன் ஃபாரின்ல இருக்கும்போது வேற ஒருத்தனோட தொடர்பு வச்சு குழந்தை உண்டாகிட்டு அந்த குழந்தை பிறந்ததும் வெளியே கட்டி அசிங்கமாயிடணும், பாத்ரூம் டப்புல அந்த குழந்தைய போட்டு கொல்ல ட்ரை பண்ணும்போது கடைநல்லூர் மானம் போகல. சின்ன பசங்க சரக்கு போட்டு சம போதையில ஒருத்தன் இன்னொருத்தனை குத்தி கொள்ளும் போது கடைநல்லூர் மானம் போகல. பொண்ணு பிள்ளை படிக்க வைக்காம மதரசா ஓட வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து படிச்சு பிள்ளை பக்க வச்சுட்டு அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம அந்த பிள்ளை இறந்த போது அந்த டைம்ல அந்த புருஷன் பாரு அந்த பொம்பளை விட்டுட்டு இன்னொரு பொம்பளை தேடி போகும்போது கடைநல்லூர் மானம் போலையா? கடைநல்லூர் மானத்தினால நான் உத்தமரை பத்தி பேசுறேன். இந்த உத்தமங்கள்லாம் வந்து நான் தப்பு, என்னோட ரீல்ஸ் பாக்குறேன் பேசுறாங்களா, அவங்களுக்கு தான். நீங்க இருக்கீங்க ரீல்ஸ் பாக்குறீங்க, நீங்க நல்லவங்க தான், இஸ்லாமுக்கா தானே இருக்கீங்க, இபாதத்தா இருக்கீங்க, தொழுவீங்க, பயம் கேட்பீங்க. இன்ஸ்டாகிராமும் சரி, டிக்டாக்கும் சரி, எதுவா இருந்தாலும் அதோட அல்காரிதம் வந்து நீங்க எதை பாக்குறீங்களோ அதை ரிலேட்டடான வீடியோஸ் தான் வரும். அப்பயே நாங்க வந்து பார்த்தது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆக்சுவலி என்ன வேணும்? நான் புர்காவை கலட்டிட்டு ஆடணும், நீ வந்து உன் பார்வையை தாழ்த்திட்டு போக மாட்டேன், நீ வந்து இன்னொரு பொண்ணை போய் பாக்குறது தப்புன்னு நீ ஒத்துக்க மாட்டேன். நீ பாப்ப, ஆனா நீ பாக்கும்போது அது புர்கால இருக்கக்கூடாது, அதையும் அவுத்துக்கு ஆடணும், நீ பாப்ப கண்டினியூ பண்ணும். உனக்கு அதுதான் வேணும். ஒரு பொண்ணு வெளியே வந்து அவளுக்கு பிடிச்சத பண்ணானா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ இருந்தானா, அவளை செருப்படுத்த அடிக்கணும், அவளை சாவடிக்கணும், விடக்கூடாது, அசிங்கமா பேசுற நீங்க எப்படிப்பட்டவங்க உங்க உள் மனசு கேட்டு பாருங்க. ஏன்னா எத்தனை வருஷத்துல பொண்ணுங்களை அடிமைப்படுத்தி அவ வந்து படிச்சாலும் கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்று கொடுக்குற மிஷின் அந்த மாதிரி எவ்வளவு நாளைக்கு யூஸ் பண்ணுவீங்க? பேரண்ட்ஸ் வந்து அங்கேயும் சொத்து தர மாட்டாங்க, கல்யாணம் பண்றவங்க சொத்து தர மாட்டான், ஆனா வாழ்க்கை ஃபுல்லா அவங்களை வேலை வாங்கி அழிச்சு அவெல்லாம் கிடையாதுங்க, இது பேரே வேற. நான் ஃபுல்லா ட்ரெஸ் கவர் பண்ணிட்டு நான் அல்லாஹ் பத்தி தப்பா பேசல, இஸ்லாம் பத்தி தப்பா பேசல, புரியுதா? நான் இப்படி இருக்கேன், எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை தான் நான் பண்றேன். ஆனா இங்க நீங்க ரிலீஜியஸா மாத்தி அதுல ஒரு கலவரத்தை கொண்டு வந்து மத்தவங்க கஷ்டப்படுத்துன்னு நினைக்கிற உங்க மைண்ட் செட்டை மாத்துங்க. முடிஞ்ச வரை 4 பேருக்கு நல்லது பண்ணு, எல்லாரையும் லவ் பண்ணு, நல்லவனா வாழ்ந்தீங்கன்னா செத்ததுக்கு அப்புறமும் இதுவா இருக்கும். உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். அல்லாஹ் பிளஸ் யூ. இந்த பெண் கண்ணிய குறைவாகவோ இஸ்லாம் மதத்தையோ இழிவுபடுத்தி பேசவில்லை. மிகவும் கண்ணியமாகவே அவர் தனது ரீல்ஸ்களை வெளியிட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த பெண்ணை பலர் மறைமுகமாகவும் நேரடியாகவும் கொலை மிரட்டல் விடுப்பதாக அந்த பெண்ணே கூறியிருக்கிறார். மிகவும் கண்டிக்கத்தக்க செயல் இது. ஹாய் கைஸ், மறுபடியும் இந்த இன்சிடென்ட் பத்தி பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு வரேன். ஆப்வியஸ்லி நான் பேசினா ஆகணும். ஏன்னா பிகாஸ் நான் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்ட்டு அவங்க நான் உண்மையிலே மன்னிப்பு கேட்டேன்னு நினைச்சிட்டாங்க. எங்க அம்மாவை தூங்க வைக்கிறதுக்காக போட்ட அப்பாலஜிஸ் தான் அதுவும் அவங்க கொடுத்து ப்ரெஷர் பண்ணதுல தான் அது நடந்துச்சு. ஸோ இப்போ ஆக்சுவலி நான் பேசினது வந்து கொலை பண்ண இன்சிடென்ட், இந்த மாதிரி தப்பா நடந்த இன்சிடென்ட்டை பத்தி பேசினேன். நான் நல்லவங்களை பத்தி பேசல, ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து நான் வந்து இஸ்லாமை டார்கெட் பண்ணவே இல்லை. ஏன்னா நானும் இப்போ ஸ்டில் அல்லாஹ் தான் ட்ரை பண்றேன், ஓகேவா? அண்ட் ஆல்சோ என்ன நான் இங்க நியாயப்படுத்த விரும்பல, நான் பண்றது தப்புன்னு எனக்கு தெரியும், நான் ஒத்துக்கிறேன், ஓகேவா? நான் ஐ அக்ரி. ஒரு ஹிஜாப் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ரெஸ்பெக்டிவா வச்சிருக்காங்க, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால அவங்களுக்கு நான் ஆர்டர் போது தப்பு சொல்ல வருவாங்க, நான் தப்பு சொல்ல வர தப்புன்னு சொல்லவே இல்லை. ஆனா
ஆனா நீ இப்படி இருந்தன்னா உன்னை வெட்டுவேன் கொல்லுவேன் உன்னோட உயிரை எடுப்பேன் அப்படின்னு பேசுறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? சி இப்போ அவங்க எல்லாம் வந்து ரொம்ப விவாதத்தா 100% வாழ்றாங்கன்னா வாழட்டும். பட் தே கேனாட் ஏபிள் டு ஃபோர்ஸ் அதர் பர்சன்ல இன்னொரு பர்சனை வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. அவங்க சொல்ற இந்த ஹிஜாபை கலட்டுன்றாங்கல்ல, இது ஹிஜாபு தான். ஆனா எனக்கு நான் இதை எப்படி பாக்குறேன், என்னோட தலையை கவர் பண்ணுது, என் உடம்பு கவர் பண்ணுது, நான் அந்த மாதிரி தான் பண்றேன். சோ கவர் பண்ற ஒரு விஷயத்த கலெக்ட்னு எல்லாம் சொல்லியிருக்கானா, அது பொண்ணு யாரா வேணா இருக்கட்டும், என்ன வேணா பண்ணட்டும். ஆனா போய் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா போய் அவள் ட்ரெஸ்ஸை கழட்டவை, அவளோட ஹிஜாபை கழட்டவைன்னு ஏதாவது சொல்லியிருக்கானா? சரி, இந்த இடத்துல நான் இன்னொரு கொஸ்டின் ரைஸ் பண்றேன். சப்போஸ் நீ அந்த அளவுக்கு விவாதத்தா இருக்காங்க, நான் முதல்ல உங்ககிட்ட வரவே இல்லை. நீ ரொம்ப நல்லவனா இருந்தா நல்லவனா நல்லா இருக்கும், அது போதும். ஆனா உங்ககிட்ட வரவே இல்லை, நீ யாரா என்கிட்ட வர? நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன்னா, நீங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுட்டு நீங்க செட் ஆஃப் ஒரு இதுல ஒரு நீங்களே ஒரு சர்க்கிள் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா வாழுங்க. பட் யூ கான்ட், நீங்க வந்து இன்னொரு பர்சன் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்படின்னா உனக்குன்னு ஒரு தனி நாடு இருந்துக்கணும். இது தனிப்பட்ட நாடு கிடையாது, புரியுதா? இந்தியால வந்து பல மதத்தவங்க இருப்பாங்க, பல விதமான மனுஷங்க இருப்பாங்க, எல்லாருமே ஒன்னாதான் வாழணும். நான் வச்சிருக்க ரூல்ஸ் படி தான் அவ வாழ்ந்தாகணும், இல்லைன்னா அவளை கொல்லுவேன் இது பண்ணுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.